நம்ம தமிழ் சினிமாவுக்கும் பார்ட் 2னு எடுக்கிற சீக்வல் படங்களுக்கும் செட்டே ஆகாது போல. அட ஆமாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படத்துக்கெல்லாம் பார்ட் 2 எடுக்கிறேன்னு எடுத்து அந்த படம் மரண முக்கையா ஃபிளாப் ஆகிருக்கு. அப்படி மோசமா ஃபிளாப் ஆன ஒரு 3 பார்ட் 2 படங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல மூணாவதா பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் நடிப்புல 2005ல ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் ஹிட்டான சந்திரமுகி. இந்த படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி 2023ல ராகவா லாரன்ஸ் நடிச்சு சந்திரமுகி 2னு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படம் படு மொக்கையா ஃபிளாப் ஆகிருச்சு. ரெண்டாவதா பார்க்க போறது சியான் விக்ரம் நடிப்புல 2003ல வந்த சாமி. இந்த படம் அந்த டைம்ல சும்மா தாறுமாறு ஹிட். அந்த படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறேன்னு மறுபடியும் சியான் விக்ரம வச்சு 2018ல சாமி ஸ்கொயர்னு ஒரு படம் கொடுத்தாங்க. அந்த படம் படு கிரிஞ்சா எடுத்து அது ஃபிளாப் ஆகிருச்சு. சாமி இல்ல என்னடா ஏ. ஃபைனலா ஃபர்ஸ்டா இருக்குது கமலஹாசன் நடிப்புல 1998ல வந்த இந்தியன். இந்த படம் எல்லாம் எந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி காலத்தால அழிக்க முடியாத படம். அதை அப்படியே நான் விட்டுருக்கலாம். ஆனா அந்த படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி அதே கமலஹாசனை வச்சு இந்தியன் 2 அப்படின்னு ஒரு படத்தை 2024ல கொடுத்தாங்க பாருங்க. ஆடியன்ஸை கதற விட்டதுதான் மிச்சம். என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வருமம்.